எல்லாருக்கும் வணக்கம் ட்ராவலர்ஸ். ஒன்ஸ் நம்ம கோலாலம்பூர் ஏர்போர்ட்லேருந்து கெஸ்ட்டோட லக்கேஜை ரிட்ரீவ் பண்ணதுக்கு அப்புறமா டேரெக்டாக வந்து டாக்ஸி எடுத்து கென்திங் ஹைலாண்ட் கிளம்பியாச்சு. ஸோ ஆன் தி வேல எனக்கு ரொம்ப பசிச்சது அப்படின்றதுனால கேஎஃப்சியோட டிரைவின் இருக்குது. டிரைவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி உங்களுக்கும் பசிக்குதுன்னு சொல்கிறீங்க, ஸோ டிரைவின் விடுங்க, நம்ம பர்கர் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு பர்கர், அவருக்கு ஒரு மீல் வந்து ஆர்டர் போட்டாச்சு. ஸோ ஆன் தி வேல பசி பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருந்ததுங்க. ஃபைனலி நம்ம டேக்அவே எடுத்துகிட்டு அவரோட வெஹிக்கிள்லேயே சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். எனக்கு வந்து நான் ஆர்டர் போட்டது டபுள் மெக்சிகன் ஸ்பைசி பர்கர். ஸோ அவருக்கு வந்து வித் கோக் அண்ட் ஃப்ரைஸோட மீல் போட்டுக்கிட்டாரு. எந்த டிரைவருமே மலேசியா சிங்கப்பூரில் அவங்களோட வெஹிக்கிள்குள்ளே சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இதே டிரைவர் தான் நம்மளை கோலாலம்பூர் ஏர்போர்ட்லேயும் ட்ராப் பண்ணாருங்கிறதுனால இவரையே நான் ரெக்வஸ்ட் பண்ணி இருக்க வச்சுட்டேன். ஸோ இவருக்கு நான் 2 ட்ரிப் கொடுத்துருக்கேன்றதுனால ரொம்ப பேசி நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம். அவர் இந்தியா பற்றி கேட்க, நான் மலேசியா பற்றி கேட்க, தமிழ்நாடு பற்றி நிறைய சொல்ல, இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட் மாதிரியே ஆகிட்டோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து நான் கென்திங் ஹைலாண்ட் போகிறதுக்கு 160 கிலோமீட்டர் மக்களே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டோல்கேட் மலேசியாலையும் இருக்குது. பட் நம்ம ஊரில் ஃபாஸ்டேக் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரியான ஃபாஸ்டேக் வந்து மலேசியாவில் கிடையாது. மலேசியாவில் கார் ஓனர்ஸ் அல்லது பஸ் ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, டிரைவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கார்டு இருக்குது. ஸோ அந்த கார்டை சிலர் வந்து மிஷினில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நல்லா பாருங்கள், டிரைவர் வந்து ஒரு மிஷின் காமிப்பார் வெளியில். ஸோ இந்த மிஷினில் அந்த கார்டு இன்சர்ட் பண்ணிக்கிறாங்க. அங்கே சென்சாரோட இந்த சென்சாரும் வெளியில் காமிக்கும்போது ஆக்டிவேட் ஆகி டேரெக்டாக அவங்களோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட் டிடெக்ட் ஆகிக்குது. ஒரு வழியாக நம்ம ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா கென்திங் ஹைலாண்ட் வந்தாச்சு. அவானா ஸ்கைவேல என்னை ட்ராப் பண்ணிவிட்டு போனதுக்கு அப்புறமா பஸ்ஸில் இந்த லக்கேஜஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு கென்திங் ஹைலாண்ட்ஸ் உருவாக்குனவரோட நினைவிடத்தை பார்த்துட்டு டேரெக்டாக பஸ்ஸில் போய் உக்காந்துட்டேன். பக்கத்துலேயே ஒரு சின்ன ஷாப் இருந்ததுனால சாய் மில்க் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாய் மில்க் வந்து நான் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த டேஸ்ட்டில் நான் குடித்தது கிடையாது. இதுதான் மலேசியாவில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டூர் கோச் மக்களே. புதுசான பஸ்ஸு, செம்மையான கண்டிஷனில் இருந்தது. அண்ட் இதுதான் வந்து அவானா ஸ்கைவேயோடைய பஸ் பார்க்கிங். நாங்கள் கெஸ்ட்டை பிக்கப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்தில் வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பனிமூட்டங்க. ஏன்னா கென்திங் ஹைலாண்ட்ஸுங்கிறது ஒரு மலை. ஸோ கோலாலம்பூருக்கும் கென்திங் ஹைலாண்ட்ஸுக்கும் அப்படியே வெதர் கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பனிமூட்டம், அவ்வளோ சில்னஸ்ஸு. இந்த மாதிரியான மேலும் டூர் கண்டென்ட்ஸு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டூர் மேனேஜர் அன்புவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.